அசுரனின் பதுமையவள் 90. அன்று இரவு 8 மணியளவில் மூர்த்தி இல்லத்தில் தன் அலுவலக வேலையெல்லாம் முடித்து அலுப்புடன் தன் வீட்டிற்குள் நுழைந்தான் சிவா. வரவேற்பு அறையில் அமர்ந்தபடியே அலுப்போடு வந்த சிவாவை பார்த்த ராணி, அழகி ஆம்பல் வீட்டுக்கு போயிருக்கா என்றார். அங்கே இருந்த சோபாவில் அமர்ந்தவன், ஆமாம்மா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா என்றான். நானும் ஆம்பல் வீட்டிற்கு போகட்டா என்று ராணி கேட்டதும் அவனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டுவிட்டது. என்னது, அங்கேயா, எதுக்கு என்று அதிர்ச்சியாக கேட்டவனை ஏற இறங்க பார்த்தவர், இதற்கு ஏண்டா நீ அதிர்ச்சியாகி என்ன பார்க்குற? அழகி இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதான் என்றார். நீ அங்கே போய்விட்டால் அப்பாவை யார் கவனிப்பது? அதெல்லாம் வேண்டாம், நீ இங்கேயே இரு என்றான் சிவா. டேய், நான் அங்கே போய் அப்படியே தங்கவா போறேன்? அப்படியே ஒரு 8 போய் பாப்பாவை பார்த்துட்டு வரலாம்ங்கிற எண்ணத்தில் தான் சொன்னேன் என்று கூறி தன் முகத்தை வெட்டினார். தன் நெற்றியை அழுத்தியவன், இவங்க அங்க போனா அனல்விழியுடன் நிலா இருப்பதை பார்த்து என்று அவன் நினைப்பு போகும் திசைக்கு கடிவாளமிட்டவன், அம்மா, அவங்க 2 பேரும் உங்க தொல்லை இல்லாமல் சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டுமே என்று வெளியே சொன்னான். நான் என்னடா 2 பேரையும் தொல்லை செய்தேன் என்றார் சினுங்கலாக. ஐயோ, இவரை பேசாவிட்டால் ஏதேனும் பேசுவார் என்று நினைத்த சிவா, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நானே அழுத்து போய் வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மாடி ஏறினான். உள்ளே சென்று வேகமாக தன் டையை கலட்டியவன், எப்போதும் பிரச்சனை என் பின்னாலேயே சுத்துது என்று சொல்லிவிட்டு கட்டிலில் சென்று படுத்தான். படுத்ததும் அவன் அலைபேசி சினுங்க ஆரம்பித்தது. அதை எடுத்து தன் காதில் வைத்ததும், சொன்ன வேலை என்ன ஆச்சு என்றான் கடினமான குரலில். அதற்கு அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ உடனே சிவா, நீ அந்த ராஜை கவனமா பார்த்துக்கோ, அவன் யாரிடமும் பேச முயற்சி செய்யக்கூடாது, முக்கியமா ஆம்பலிடம் என்று சொல்லிவிட்டு வைத்தவன் கண்விழிகள் 2ம் மேலே நோக்கி இருந்தன. பின் திரும்பவும் வேகமாக தன் அலைபேசி மூலம் யாருக்கோ தொடர்பு கொண்டான். அந்த பக்கம் அழைப்பு எடுத்ததும், ஞாபகம் இருக்கட்டும், யாருக்கும் சிறு சந்தேகம் கூட வரக்கூடாது, ராஜும் அவன் மனைவி ஸ்டெல்லாவும் என் கட்டுப்பாட்டில்தான் இருக்காங்க, இனி வெற்றி நமக்கு தான் என்றான் தன் ஒரு உதட்டை மட்டும் வளைத்தபடி. அதற்கு அந்த பக்கம் என்ன கூறப்பட்டதோ உடனே, அழகிக்கு என் மேல் சந்தேகம் வந்துவிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அவளை அங்க ஆம்பலுடன் அனுப்பி வச்சிருக்கேன், அதனால் தான் இப்போது நான் ஃப்ரீயா என் அறையில் இருந்தே பேச முடியுது என்றான். பின் அந்த பக்கம் உள்ளவர் பேச அதை தன் காதுகளை கூர்மையாக்கி கேட்டுக்கொண்டவன், ஒரு பிரச்சனையும் வராது, மூவரும் இன்று என்னை என் அலுவலகத்தில் வந்து சந்திக்க வந்தாங்க, ஆனால் நானோ முதலில் அவர்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்டேன், ஆனால் அவர்களுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பின் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒத்துக்கொண்டேன், ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வில்லன் போல சிரிக்க ஆரம்பித்தான் சிவா. மற்ற 2 பேத்தை கூட சமாளித்து விடலாம், என் மனைவி அழகி இருக்காளே, அவளை மட்டும் சமாளிப்பது மிகவும் கடினமான காரியம், ஏன்னா அவ மிகவும் புத்திசாலி, நானும் அவளிடம் எத்தனை நாட்கள் தான் நல்லவன் போல நடிப்பது என்று சொல்லி மறுபடியும் இடி இடித்தது போல் சிரிக்க ஆரம்பித்தான் சிவா. வாழ்க்கை நடத்தும் நாடகத்தில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று கண்டுபிடிப்பது முடியாத காரியம். இந்த நாடகத்தில் பசு தோல் போர்த்திய புலியும் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஹேய், இன்னொரு ட்ரிங்க் கொண்டு வா என்றபடியே ஒரு பாட்டில் சாராயத்தை தன் வாய்க்குள் ஊற்றி அதை ஒரே நிமிடத்தில் குடித்து முடித்தான் சுடர், ராஜின் ஒரே அண்ணன். அந்த இரவு வேளையில் அலங்கார விளக்குகள் ஜொலிக்க மேல்தட்டு மக்கள் மட்டும் வந்து போகும் அந்த பப்பில் ஆடல் பாடல் நடுவில் போதை வஸ்துக்கள் என அந்த பப்பே அதிர்ந்தது. குடித்து முடித்ததும் தட்டு தடுமாறி எழுந்தவன் கண்முன்னே நடனமாடிக்கொண்டு இருந்த ஒரு நவயுக யுவதி ஒருவள் தென்பட்டாள். சுடர் அவளையே பார்ப்பதை பார்த்து அவன் அருகில் வந்தவள், ஹாய் ஹேண்ட்ஸம், பப்புக்கு தனியா வருவது எவ்வளவு தப்புன்னு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவன் மீது சாய்ந்தாள். அவளை ஆற தழுவியவன், அதான் இன்னைக்கு என் கம்பெனிக்கு நீ இருக்கியே பேபி என்று சொல்லிக்கொண்டே அவளின் இடுப்பை பற்றியபடியே பப்பிற்கு உள்ளே இருந்த அறைக்குள் சென்று கதவடைத்தான். சுடர் பெரிய போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவன், மிகப்பெரிய மாஃபியா நெட்வொர்க் வைத்திருக்கின்றான்.
நிழல் உலக தாதா முதல் பல்வேறு இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகளுடன் நட்புடன் இருப்பவன். வெளியே தொழில் அதிபர் என்ற பெயரில் சுத்துகின்றான். அனைத்து தீய பழக்கங்களையும் உடையவன். ஆனால் இது அனைத்தும் திரைமறைவிற்கு பின்தான். அவனுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல மகன், திறமையான தொழிலதிபன். சுடரின் இருட்டு பக்கங்கள் அவனது நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும். அவன் அறைக்குள் சென்ற சிறிது நேரத்திலேயே சரியாக அவன் அந்த யுவதியின் உதட்டில் முத்தமிட முற்படும் போது அவன் அலைபேசி அலறியது. அதை கேட்டு கடுப்பான அந்த யுவதி, யார் இந்த நேரத்துல என்று எரிச்சல் அடைந்தபடியே அலைபேசியை எடுக்க முயன்றாள். அவளிடமிருந்து லாவகமாக தன் அலைபேசியை பறித்த சுடர், உன்னோட லிமிட்ல இரு என்று முறைத்தபடியே சொல்லிவிட்டு அலைபேசியை எடுத்து தன் காதில் வைத்தான். அந்த பக்கம் பேசிய அவனது மனைவி பானு, இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க என்றாள் அப்பாவியாக. அதில் மனம் இளகியவன், இதோ வந்துட்டேன் பானுமா, நீ பயப்படாத, இதோ நான் வந்துட்டேன் என்று அலைபேசியை வைத்துவிட்டு வேகமாக குளியல் அறைக்குள் சென்று மறைந்தான். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ப முடியாமல் கட்டிலில் அமர்ந்திருந்த யுவதி முழித்தபடி குளியல் அறையையே பார்த்தாள். பின் சிறிது நேரத்திலேயே வெளியே வந்தவன் அங்கு அமர்ந்திருந்த யுவதியை பார்த்து, ஹேய், நீ இன்னும் இங்கே இருந்து போகலையா என்றான். அவனை புரியாமல் பார்த்தவள், நாம் தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே என்றாள் அவள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன், என் டார்லி தனியா இருக்கா, அதனால உன்னோட கம்பெனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக அந்த அறையில் இருந்து கிளம்பினான். சென்றவனை பார்த்து, இவன் என்ன லூசா, பார்க்க பணக்காரன் மாதிரி இருக்கான், லம்பா அமௌண்ட் பார்க்கலாம் நினைச்சா, சே இடியட் என்று திட்டியபடியே அந்த இடத்தை காலி செய்தாள் அந்த யுவதி. தன் மகிழுந்தை ஹைவேயில் செலுத்தி கொண்டு இருந்த சுடர், இவளுக்கு வேற வேலையே இல்லையா, இவள் மூஞ்ச பார்க்க பிடிக்காம தான் பப்புக்கு போறேன், சை எவ்வளவு நாள் தான் நல்லவன் மாதிரி நடிக்க என்று புலம்பியபடியே வீட்டிற்கு சென்றான். மாளிகை போன்ற வீட்டிற்குள் சென்றதும் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள் அவனது தர்ம பத்தினி பானு. அவளை தள்ளி நிறுத்தியவன், ஹேய் பானுமா, இப்படி வந்து கட்டி பிடிக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இது பிடிக்கல என்றான் முகத்தை சுளித்து கொண்டு. உடனே பானுவிற்கு முகம் சுருங்கிவிட்டது. அவள் வாடிய முகத்தை கண்டு பதறியவன், பானுமா கோவிச்சுக்கிட்டியா, நான் வெளியே இருந்து வரேன், வெளியே எவ்வளவு டஸ்ட் இருக்கும் அதான் சொன்னேன் என்று கூறி சமாளித்தான். அதில் சமநிலை அடைந்தவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்க வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லியபடியே சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அப்பாட, எதுவோ சொல்லி சமாளிச்சிட்டேன், இல்லைன்னா இவள் அப்பன் அந்த மீசைக்காரன் வேற சண்டைக்கு வந்துருவான். இன்னும் எவ்வளவு நாள் தான் இவன் ஆடுவான், இன்னும் 4 மாசத்துல மாஃபியா தேர்தல் வந்துவிடும், இவனை எப்படியாவது தோற்கடிச்சிட்டு இவன் பொன்னையும் விவாகரத்து பண்ணிரணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். ஆம், சுடர் தன் மாமனாரின் மூலம்தான் இந்த தொழிலுக்குள் வந்தான். அவரும் வெளியே தொழிலதிபர் போல சுத்தி கொண்டு இருப்பவர்தான். அவர் மாஃபியா என்பது அவர் பெண் பானுக்கே தெரியாது. அவள் மிகவும் அப்பாவி. சுடர் மாஃபியா கூட்டத்திற்கு தலைவனாக ஆசைப்பட்டுதான் பானுவை மணந்து கொண்டது. அவன் தன் மகளை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவன் கேட்பதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் பானுவின் தந்தை. அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் அவனது ஆட்டம் அதிகமாக இருக்கும். அதையும் கண்டும் காணாமல் விட்டு விடுவார். ஆனால் தன் மகள் விஷயத்தில் மட்டும் அவர் அமைதியாக இருக்க மாட்டார். அதனால்தான் பானு அழைத்ததும் பப்பில் இருந்து வேகமாக ஓடி வந்து விட்டான் சுடர். சுடர் மிகவும் பேராசைக்காரன். அவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது. இப்போதைக்கு அவன் அடங்கி போகும் ஆட்கள் யாரென்றால் அது அவன் மனைவி பானுவும் அவள் தந்தையும் தான். தன் மனைவி கையால் சாப்பிட்ட சுடர் தன் அறைக்குள் நுழைந்தான். அப்போது அவனுக்கு அலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அதை எடுத்துக்கொண்டு தன் மனைவி வருகின்றாளா என்றபடியே வெளியே பார்த்தான். அவள் வராமல் போகவே வேகமாக பால்கனி சென்று அழைப்பை எடுத்து தன் காதில் வைத்தான். அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ உடனே சந்தோஷம் சுடர் முகத்தில் தாண்டவமாட ஆரம்பித்தது. சூப்பர், இனி பாண்டியன் நிறுவனம் எனக்கு சொந்தமாக போகுது என்று பெருங்குரல் எடுத்து சிரிக்க ஆரம்பித்தான்.